ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? இந்த கலத்தப்பம் செய்யறதுக்கு 1 கப்பு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பு பச்சரிசியை ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். 4 to 5 ஹவர்ஸ் ஊறுனா போதும். அந்த மாதிரி நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஊறின பச்சரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் 1 கப்பு வாட்டர், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும், 3 ஏலக்காய் சேர்த்துக்கணும். இந்த உப்பு ஏன் சேர்க்குறோன்னா இந்த கலத்தப்பத்துக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம அரைச்ச மாவு. நான் இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த 3/4 கப்பு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடணும். இப்போ நான் எடுத்துருக்கிற வெல்லம் கல், மண், தூசி எதுவும் கிடையாது. அதனால நான் அப்படியே கொதிக்க வச்சு சூட்டோடைய இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம்ல தூசி இருக்கும்ன்ற டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு சூட்டோடைய மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணதும் இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆப்பச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை முடி தேங்காய் இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இந்த கலத்தப்பத்துக்கு கார்னிஷிங்க்கு மேலே தூவறதுக்காக இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த கலத்தப்பம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஈஸியாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை இதில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே மூடிடணும். மூடிட்டு ஒரு 1/4 வாசி இது வெந்ததும் இது மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே மூடிடணும். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் இந்த கலத்தப்பமும் நல்லா வெந்து வரும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக இதை சுட்டெடுக்கணும். அந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ண ஆப்பச்சட்டியில் ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு உடனே தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு 1 மினிட் விட்டுட்டு தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கலத்தப்பம் அடியில் நல்லா வெந்திருக்கும், மேலே மாவாக இருக்கும். அந்த மாவில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவை தூவிக்கலாம். தேங்காவை தூவிட்டு தட்டை போட்டு உடனே மூடிடுங்க. மூடிட்டு அதை அப்படியே வேக விட்டுடுங்க. திருப்பி ஒரு 4 மினிட்ஸ் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே அது வேகணும். நடுவில் மிடில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அது வெந்துடுச்சானிட்டு. இப்போ அந்த கலத்தப்பம் அடிபாகம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆனதும் நம்ம அந்த கலத்தப்பத்தை திருப்பி விட்டுக்கணும். சும்மா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மட்டும் அது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கலத்தப்பத்தை எடுத்து தட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம கலத்தப்பம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம சுட்டெடுத்த கலத்தப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது உள்ளெல்லாம் பீஹைவ்ஸ் மாதிரி நல்லா வரி வரியாக கோடு கோடாக இந்த ஹனி பீஸோட கூடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி வந்தால் தான் இது கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கலத்தப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ஒரு நல்ல ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் இந்த ரெசிபி சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.